Hello students, welcome to Adarsh Vidyalaya Educational Institution. Plus 2 Maths Online Class, Chapter 3, Theory of Equations, Exercise 3.3, related some key points. Imaginary or third roots. If alpha plus I beta is an imaginary root of a quadratic polynomial with real coefficients. The polynomial or equation உடைய roots the imaginary roots இருந்தது அப்படின்னா imaginary roots ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது. இதில் வந்து ஆல்ஃபா அண்டு பீட்டா ஆர் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ், ரியல் நம்பராக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னாக்க தென் ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா இஸ் ஆல்சோ ஏ ரூட். ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா அதோட காஞ்சுகேட்டும் அனதர் ஒன் ரூட்டாக இருக்கும். இதுக்கு அந்த குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு. தஸ் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா இந்த ஃபஸ்ட்டு ரூட் வச்சு எடுக்கிறோம். அண்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா செகண்ட் ரூட்டை வச்சு ஒரு ஃபேக்டர் ஃபார்ம் பண்ணுறோம். thus we have two factor of the polynomial. இந்த டூ ஃபேக்டரும் எதோட ஃபேக்டர் பாலினாமியலோட ஃபேக்டர். hence the product is a factor. அதோட ப்ராடக்ட்டும் என்ன தான் இருக்கும், அந்த பாலினாமியலோட ஃபேக்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் polynomial equation with even powers only. இந்த டிகிரி ஈவன் நம்பரில் இருந்தது. ஈவன் நம்பரில் இருந்ததுன்னா அதோட அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம், எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 2n, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸு பவரில் இருக்கக்கூடியது 2n, ஏன்னா ஈவன் டிகிரி பாலினாமியல் அப்படின்னாக்க அந்த எண்ணோட சம் 2ங்கிறது மல்டிப்ளை இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2n அப்படின்னாக்கா n ஈக்குவல் டு 1 கொடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன 2n, n ஈக்குவல் டு 4, 3, 6, 4, 8, 5, 10. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நமக்கு ஈவன் பவரில் நமக்கு கிடைக்கும். ஹேவிங் ஒன்லி ஈவன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ், ஈவன் பவர்ஸ் ஆஃப் x, then by replacing x squared by y, x squared by y, இந்த மாதிரி ஈவன் பவரில் இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் நாம் எக்ஸ் ஸ்கொயர்டு டேர்ம் பதிலாக ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we get the polynomial equation with degree n in y. in terms of xல இருக்கக்கூடிய அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் in terms of yக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்போ y1, y2, y3 and so on up to yn with the roots of the polynomial equations. அது in terms of y சேஞ்ச் பண்ணக்கப்புறமும் அதில் அந்த ஒவ்வொன்றும் y1, y2 and so on up to yn இது எல்லாமே அந்த polynomial equationோடைய ரூட்ஸாக தான் இருக்கும். தென் கன்சிடரிங் n ஈக்குவேஷன்ஸ், ஒரு n ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டோம்னா அதில் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ஆர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா we can find two values for x for each yr. each yr r equal to 1 கொடுத்தோம்னு வச்சுக்க y1, y1க்கு எக்ஸ் ஸ்கொயர்டா, ஏன்னா y r equal to எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எடுத்திருக்கோம். அப்போ y1 equal to x power 2 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் ஹேவிங் 2 சொல்யூஷன்ஸ், அதாவது 2 ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதாங்க சொல்கிறோம், we can find two values for x for each yr. yrக்கு xல ரெண்டு வேல்யூ என்ன பண்ண நம்ம கண்டுபிடிக்கலாம், 2 வேல்யூஸ் கண்டிப்பாக என்ன இருக்கும். these 2n numbers are the roots of the given polynomial equation in x. 2n numbers அப்படின்றது n equal to 1 இருந்தாக்க 2 ரூட்ஸ் இருக்கும். n equal to இங்கே 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 ரூட்ஸ் இருக்கும். பாருங்க,
n equal to 1 அப்போ 2 into 1 equal to 2 n equal to 2 which means 2 of 2 is equal to 4 so and so on அப்போ n equal to 3 and so on up to n equal to n வரைக்கும் எடுத்தோம்னாக்கா 2n numbers of the roots of the given polynomial in x in terms of xல கிடைக்கும் y equal to ஒரு 1 அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா y equal to 1 அப்படின்னாக்கா x squared equal to 1 y equal to 1 yங்கிறது என்னது x squared ஸோ x squared equal to 1 அப்போ x squared equal to 1 அப்படின்னாக்கா x equal to plus or minus 1 அப்படி சொல்லி 2 சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இதைத்தான் நம்ம ஈவன் பாலினாமியல் ஈவன் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஜீரோ சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 the sum of the coefficients of the polynomial is 0 then 1 is the root of f of x இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்குமா இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 1 ப்ளஸ் 1 என்னது 2 இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம் என்ன இருக்குது மைனஸ் 2 2 minus 2 0 sum of the coefficients of all term 0 then x minus 1 is a factor of given polynomial equations அப்படி சொல்லி 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம் ப்ளஸ் 1லேயும் நம்ம பார்த்துருக்கோம் சரியா அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னா அதோட ரூட் என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் அ ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய ஒன் ஆஃப் த ரூட் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஜீரோ சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு கான்ஸ்டன்ட் டேர்ம் இது எல்லாத்தோட அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஜீரோன்னு இங்கே கிடைக்குது அதனால் எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது ஃபேக்டராக இருக்கும் எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டர்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது அந்த ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஈக்குவல் சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் அண்டு ஈவன் பவர்ஸ் ஆட் டேர்மோட சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் டேர்ம் சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈவன் டேர்மோட பவர் அது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா அது ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் த கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் பாருங்கள் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 வேறு வேல்யூ எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது இது ஈக்குவல் டு 0 இருக்குது சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் டேர்ம்ங்கிறது என்னது எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது ஆட் நம்பர் எக்ஸ் பவர் 1 அப்படிங்கிறது ஆட் நம்பர் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது மைனஸ் 2 அது ப்ளஸ் 2 அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம இது ப்ளஸ் 2 இப்போ எப்படி இருக்குங்க இந்த எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 2 ஆட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 ஈவன் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்ஸும் 2 இருக்குது ரெண்டு எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்போ சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் பவர்ஸ் ஆர் ஈக்குவல் தென் மைனஸ் 1 இஸ் ஏ ரூட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இது எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஏ factor of polynomial p of x அப்படி சொல்லலாம் x plus 1 is a factor of the polynomial equation அப்போ x plus 1 equal to 0 எடுத்தோம்னா அப்போ x equal to என்ன வரும் x equal to minus 1 ஸோ அதனால தான் இந்த minus 1 is a root of the polynomial
ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வேறு எப்படி வரலாம் அப்படின்னா இந்த ரூட்ஸு இன் ப்ரோக்ரஷன் ஃபார்மில் இருக்குது. அதாவது ஏபி ஜிபி இந்த ஃபார்மில் இருந்தது அப்படின்னா, ஸோ ஏபியாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ரூட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னாக்க ஏ மைனஸ் டி ஏ ஏ கமா ஏ ப்ளஸ் டி, இது வந்து ஆர்இன் ஏபி, ஆர்இனது ஏபியாக இருந்ததுன்னா. ஜிபி அப்படின்னாக்க ஏன்னா இதோட காமன் ரேஷியோ நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏபியில் வந்து காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதனால தான் ஒரு டிஏ வந்து ஆட் பண்ணிட்டு போகிறோங்க. மைனஸ் டி இருக்குது, அந்த மைனஸ் டியோட ஒரு ப்ளஸ் டி ஆட் பண்ணும்போது இங்கே 0 ஆயிரும், அதனால் ஏன்னு கிடைக்குது. அடுத்த ஒரு டி ஆட் பண்ணோன்னாக்க ப்ளஸ் டி அப்படின்னு கிடைக்கும். காமன் டிஃப்ரென்ஸ் ஆர் ஈக்குவல், தட் இஸ் கால்டு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இந்த காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். ஏ பை ஆர், இதோட ஒரு ஆரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க ஏ அப்படின்னு கிடைக்கும். இதோட அகைன் ஒரு ஆரை மல்டிப்ளை பண்ணால் ஏஆர், ஏஆர் ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன், தட் இஸ் ஆர் என் ஜிபி. இது நம்ம என்ன சொல்லுவோம், ஜிபி, ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எத்தனை இந்த ப்ரோக்ரஷன். அடுத்து அரித்மெட்டிக்கு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஹார்மானிக் ப்ரோக்ரஷனும் இதில் இருக்குது. ஸோ ஹச்பி, த ரெசிப்ரோக்கல் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், தட் இஸ் கால்டு ஹார்மானிக் ப்ரோக்ரஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.3ல் 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் 2x cube minus 9x squared plus 10x is equal to 3. First question. Second, 8x cube minus 2x squared minus 7x plus 3 equal to 0. First question, 2x cube minus 9x squared plus 10x is equal to 3. The right hand side equal to 3, left hand side வரும்போது minus 3 is equal to 0. Here sum of the coefficients is 0. Look here, first one is 2, second minus 9, third plus 10, the last constant term minus 3. So இது எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம்லாம் ஆட் பண்ணலாம். 2 plus 10 12, minus 9 minus 3 minus 12. So plus 12 minus 12 is equal to 0. Sum of the coefficients all are 0. Sum of the coefficients எல்லாமே என்னது ஆட் பண்ணும்போது 0 வருது. அப்போ x minus 1 is a factor. அப்போ x minus 1 ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னாக்க x equal to 1 is a root of p of x. root of p of x, அந்த பாலினாமியலோடைய ரூட்டு x equal to 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ வந்து இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனில் ஒரே ஒரு ரூட் மட்டும் நமக்கு கிடச்சிச்சு. அது என்னது அப்படின்னாக்கா x equal to 1 அப்படிங்கிற ஒரு ரூட். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை வச்சு நெக்ஸ்ட்டு ஒரு 2 ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் சரி ப்ளஸ் 1லேயும் பார்த்துருக்கீங்க. சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட், சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட், அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இங்கே சால்வ் பண்ண போகிறோம். இப்போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 2 minus 9 10 and minus 3. x minus 1 is a factor அப்படின்னு சொன்னோம். அப்போ x minus 1 is a factorனாக்க x equal to 1ங்கிறது அந்த ரூட்டாக இருந்துச்சு. அந்த ரூட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரி, எப்படி சால்வ் பண்ணுறேன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 1 ஃபஸ்ட்டு 0ங்கிறத என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ 2ஓட 0 ஆட் பண்ணால் என்ன வரும் 2. இந்த 2வை 1ஓட மல்டிப்ளை பண்ணாக்க 2, அந்த 2வை இங்கே எடுத்துக்கணும். அப்போ 9 minus 2 minus 9 plus 2 minus 7. அடுத்து இந்த மைனஸ் 7ஐ 1ஓட மல்டிப்ளை பண்ணோம்னாக்க minus 7 அப்படிங்க. 10 minus 7 is equal to என்னது 3. இந்த 3ஐ 1ஓட மல்டிப்ளை பண்ணோம்னாக்க ப்ளஸ் 3, minus 3 plus 3 is equal to 0. ஸோ இந்த ஃபேக்டரை x2 minus 7 and 3 இதெல்லாம் இருக்கும். இப்போ x
க்யூப்பில் இது எக்ஸு க்யூபாக இருந்தது, இது எக்ஸு ஸ்கொயர்டாக இருந்தது, இது எக்ஸாக இருந்தது, இது கான்ஸ்டன்ட் டேர்மாக இருந்தது. இதில் ஒரு ஃபேக்டரால் நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணிட்டோம். அப்போ டிவைட் பண்ணும்போது எக்ஸ் க்யூப்பில் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டாக சேஞ்ச் ஆயிருமா, அதுதான் 2x ஸ்கொயர்டு. அப்போ இங்கே எக்ஸ் க்யூப்பில் வந்து 2x ஸ்கொயர்டு, அடுத்து மைனஸ் 7x ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × 3 6, மல்டிபிள் பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். பாசிபிள் 1 6 ஆர் 6, ஆட் பண்ணால் -7, மல்டிப்ளை பண்ணோம்னா +6, ஸோ பாசிபிள் -1 -6. அப்போது இந்த ஃபார்மில் நம்ம எடுத்துக்கலாம். -6 -1 இங்கே மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குது, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்கிறதுனால இங்கே டிவைட் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறோம். -6 2ஆல் ஸ்ட்ரைக்கப் பண்ணிட்டோம்னாக்கா -3, இங்கே -1/2 சரி சேம். ஸோ இதோட ஃபேக்டர் நமக்கு எப்படி இருக்கும், x - 3 x - 1/2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். தட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபேக்டர் மஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0. இதோட ப்ராடக்ட் 0வாக இருக்குன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் என்ன செய்யணும், 0வாக இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஒரு 0 வச்சு இன்னொரு ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆகும். அதனால் x - 3 ஈக்குவல் டு 0வாக இருந்திருக்கலாம், ஆர் x - 1/2 ஈக்குவல் டு 0வாக இருந்திருக்கலாம். அப்போ x - 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா x ஈக்குவல் என்ன வரும் 3, x - 1/2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா x ஈக்குவல் என்னது 1/2. த ரூட்ஸ் ஆர் ஆல்ரெடி நம்ம 1 சொல்லி பார்த்தோம், இப்போது நம்ம 3 and 1/2 கண்டுபிடிச்சோம். நாம் எடுத்துக்கிறது கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். we have 3 roots 1 3 and 1/2. The next problem, second subdivision. (8x³ minus 2x² minus 7x plus 3 is equal to 0. Here the sum of the alternate terms are equal. That means the sum of the coefficient of odd term and even term are equal. Here odd term x³ and x term 8 minus 7 and odd term -2 plus 3. So 8 minus 7 also 1, -2 plus 3 also 1, that is equal to 1. So x plus 1 is a factor of p of x, and the p of x oda factor என்னது x plus 1 அப்படினா. அப்போ x plus 1ங்கிறது ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா, x plus 1 ஒரு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அப்போ x plus 1 equal to 0, ஸோ x equal to என்ன சொல்லுவோம் -1 சொல்லுவோம். அப்போ -1 இஸ் என்னது ரூட் ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தது மாதிரி என்னது பை சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடுங்க யூஸ் பண்ண போகிறோம். இங்கே -1 ஏன்னா அதான் அந்த பாலினாமியலோட ரூட், அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து 8, நெக்ஸ்ட்டு -2 இது -2 தான் வரும், -2 நெக்ஸ்ட் -7 அண்டு 3. இப்போ -1 இதான் ரூட்டு 8, ஃபஸ்ட்டு 0ங்கிறத அசைன் பண்ணிக்கிறோம். 8 + 0 8, 8 × -1 -8, -2 -8 -10, -10 into -1 +10, -7 and +10 +3, 3 into -1 -3, so +3 -3 is equal to 0. ஸோ அப்போ இந்த ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் கீழே 8 -10 3, இது கியூபிக்கில் இருந்தது, இந்த வந்து கியூபிக்கில் இருந்தது. ஒரு ஃபேக்டரால் டிவைட் பண்ணும்போது ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிடும், அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ இந்த 8 அப்படிங்கிறது 8x² - 10x + 3 is equal to 0. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது நமக்கு தெரியுதான், சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம்.
8x squared minus 10x plus 3 equal to 0. 8 3s are 24. 8 3s are 24. Multiply பண்ணா 24 வரணும். Add பண்ணாக்க minus 10 வரணும். அப்போ minus 6 4s are 10. minus 6 minus 4 add பண்ணா 10. Multiply பண்ணா தான் plus 24. ஸோ இங்கே முன்னாடி மல்டிப்ளை ஆஃப் 8 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 8 ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணுறோம்னா மைனஸ் 3/4 அண்டு மைனஸ் 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 3/4 எக்ஸ் மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 3/4 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 3/4. அது எக்ஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் 3/4 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. therefore the roots are minus 1 plus 3/4 and 1/2. ஆல்ரெடி மைனஸ் 1ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே 3/4 அண்டு 1/2 எடுத்துருக்கு. ஸோ இதே மாடலில் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் 3.17 இப்போ பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 3.17. Solve the equation x cube minus 3x squared minus 33x plus 35 is equal to 0. Here the sum of the coefficients are 0. x cube முன்னாடி என்ன இருக்குது 1 இருக்குது. அடுத்து x ஸ்கொயருக்கு முன்னாடி minus 3. xக்கு 4 minus 33 and plus 35. So 36 minus 36 is equal to 0. x minus 1 is a factor. Minus 1 is a factor of p of x. The polynomial factor x minus 1. அப்போ x minus 1 is a factor அப்படின்னாக்கா x minus 1 equal to 0. So x equal to 1. அப்போ x equal to 1 is the root of the polynomial equations. Again by synthetic division method மறுபடியும் என்ன பண்ணுறோம், synthetic division method தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். x equal to 1 is a root அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஜீரோங்கிறத அசைன் பண்ணிக்கிறேன். 1 plus 0 1, அந்த 1 into 1 1, minus 3 plus 1 minus 2, அதை minus 2 1ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்க minus 2, minus 33 minus 2 minus 35, minus 35 into 1 minus 35, plus 35 minus 35 is equal to என்னது 0, is equal to 0. இப்போ remaining factor 1 into x squared minus 2 into x minus 35 is equal to 0. So multiply பண்ணாக்க minus 35 வரணும், add பண்ணா minus 2 வரணும். Possible 7 5s are 35 minus 35, multiply பண்ணா minus 35, add பண்ணாக்க minus 2 7 5 minus 7 plus 5 minus 7 plus 5 minus 2. So x minus 7 x plus 5 is equal to 0. This product is equal to 0. So if any one of the factor must be equal to 0. So x minus 7 equal to 0 or x plus 5 is equal to 0. Then x equal to plus 7, minus 7 going to right hand side plus 7. Up x plus 5 equal to 0, x equal to minus 5. Thus we have the roots are x equal to 1, 7 and minus 5. Next example 3.18. Solve the equation 2x cube plus 11x squared minus 9x minus 18 equal to 0. Here the alternative terms 2 and minus 9, 2 and minus 9, 11 and minus 18, 2 minus 9 minus 7, 11 minus 18 minus 7. So x plus 1 is a factor, x plus 1 is a factor. So x plus 1 equal to 0, x equal to minus 1. That is a root of given polynomial equations. So x equal to minus 1, that is a root of the polynomial. By using synthetic division method இதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேக்டரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது
ஜீரோ அசைன் பண்ணிக்கிறேன். இந்த 2 11 9 -9 18 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஜீரோ என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். 2 + 0 2, 2 × -1 -2, 11 -2 9, 9 × -1 -9, -9 -9 -18, -18 × -1 +18, -18 +18 0, right? Finally, we get the factor is 2x² plus 9x minus 18 is equal to 0. Minus 18 is equal to 0. This is a quadratic equation. This is another quadratic equations. So, the multiple பண்ணாக்க 2 18 multiple பண்ணாக்க -36. அதே ஆட் பண்ண என்ன வரணும், +9 கிடைக்கணும். ஸோ அப்போ 12 and -3, 12 3s are 36. So, plus and minus 36 and add பண்ண என்ன வரும், 9 வரணும். ஸோ இப்போ 12 - 3 அப்படிங்கிறது 9 தான். x² before 2, so divided by 2 on both sides, then we get 6 and -3/2. So, x plus 6 into x minus 3/2 is equal to 0. So, x plus 6 equal to 0. Then x equal to -6, x minus 3/2 equal to 0, x equal to +3/2. Thus we have the roots are -1, -6 and 3/2. Next type of problems, even powers. The exercise question number 7 and example 3.16 are same problems. Now we are going to solve the equation x power 4 minus 14x² plus 45 is equal to 0. Let y is equal to x². Then we get x² in the whole square, the previous equation we write x² in the whole square minus 14 into x² plus 45 is equal to 0. y² equal to, so x² equal to y, then y in the whole square, so y² minus 14y plus 45 is equal to 0. The x² போல y ங்கிற replace பண்ணிரும். Thus we have in terms of y, in terms of கிடைத்தது yல கிடைத்தது. இது என்னது, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது எப்படி சால்வ் பண்ணுறோம் நமக்கு தெரியும். மல்டிப்ளை பண்ணோம்னா 45 வரணும், ஆட் பண்ணால் 14 கிடைக்கணும், -14 கிடைக்கணும். பாசிபிள் 9 5s are 45, ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா -14. ஸோ y - 5 y - 9 is equal to 0. அப்போ y - 5 is equal to 0 அப்படின்னா y - 5 is equal to 0 அப்படின்னா y equal to 5 அப்படின்னு கிடைக்குமா. y - 5 equal to 0னாக்கா y equal to என்னது 5. Then y - 9 equal to 0, then y equal to 9. y equal to 9. This is minus. Okay. Y equal to 5. Already we take y equal to x². Now put y equal to x², then x² equal to 5. Then x equal to plus or minus square root of 5. Y - 9 equal to 0, y equal to 9, put y equal to x² equal to 9, then x equal to plus or minus 3. Okay. Next, find all zeros of the given polynomial equations. அது வந்து நம்ம பார்க்க போகிறோம். Example 3.15. Example 3.15.
15. If 2 plus I and 3 minus root 2 are the roots of the equation x power 6 minus 13 x power 5 plus 62 x power 4 minus 126 x cube plus 65 x squared plus 127 minus 140 is equal to 0. Since the coefficients of the equations are all rational numbers and 2 plus I 3 minus root 2 are roots. ஆல்ரெடி நம்ம காம்ப்ளெக்ஸ் அதாவது இமேஜினரி ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட காஞ்சிகேட் அனதர் ரூட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதேமாதிரி ஒரு ரேஷனல் நம்பர் ரூட்ஸாக இருந்துச்சுனாக்கா அதோட காஞ்சிகேட்டும் அனதர் ஒன் ரூட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ 2 ப்ளஸ் ஐ அதோட அனதர் ரூட் என்னவாக இருக்கும்? 2 மைனஸ் ஐ. 3 மைனஸ் ரூட் 2 இந்த ரூட்ஸோட அனதர் ரூட்டு 3 plus square root of 2 are also roots of the given equation. Given polynomial equation of the degree is 6. We have 4 roots 1, 2, 3 and 4 roots. Then we have to find 2 roots only remains. ஸோ அப்போ டோட்டலாக 6லேருந்து 4 ரூட்ஸு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஸோ ரிமைனிங் 2 ரூட்ஸ் மட்டும் என்ன பண்ணால் போதும், கண்டுபிடிச்சா போதும். இப்போ இந்த 4 ரூட்ஸையும் வச்சு ஒரு 4th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 அதை எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஐ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டராகவும் அதோட காஞ்சிகேட் எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் ஐ அந்த ரூட்ஸை வச்சு அனதர் ஒன் ஃபேக்டராக ஃபார்ம் பண்ணுறேன். சிமிலர் கேஸ் இந்த ரேஷனல் நம்பர் 3 மைனஸ் ரூட் 2 அதை வச்சு ஒரு ஃபேக்டர் ஃபார்ம் பண்ணுறேன். 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அதை வச்சும் ஒரு அனதர் ஒன் ஃபேக்டர் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இந்த 4 ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு 4th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ரைட், ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஐ அப்படிங்கிறத எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் ஐ அப்படின்னு இருக்கான். சிமிலர் கேஸ் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் ஐ, எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ. ஏன்னா அந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அண்டு மைனஸ் ஆஃப் மைனஸு ப்ளஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸு ப்ளஸ் root 2 and x minus 3 minus root 2, x minus 3 minus square root of 2. Now look here, x minus 2, x minus 2, x minus 2 the whole squared, minus I plus I minus I whole squared, I squared value minus 1, so minus 1. Sub minus of minus plus 1. A plus IB into A minus IB, A squared plus B squared. A plus IB into A minus IB is equal to A squared plus B squared. So, now இந்த property apply பண்ணுறோம். X minus 2 minus I, X minus 2 plus I, A minus b, a plus b form. அப்போ a squared plus b squared, x minus 2 the whole squared plus 1 squared and x minus 3 plus root 2, x minus 3 minus root 2. இங்கே இது இமேஜினரி ரூட் கிடையாது, இது வந்து ரியல் ரூட்ஸு. ஸோ a plus b into a minus b இந்த மாதிரி கிடைக்கும். a plus b, a plus b into a minus b equal to a squared minus b squared, a squared minus b squared, a squared minus b squared.
a plus b into a minus b, a square minus b square. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே அப்ளை பண்ணிக்கேன். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் டாப் டூ இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் அண்டு இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த டூ ஃபேக்டரியை என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ சிம்பிளை பண்ணும்போது x squared minus 4x plus 5, x squared minus 6x plus 7 is a factor. Right? இப்போ இந்த டூ ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணால் ஒரு ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் ஃபைனலாக நமக்கு கிடைக்கும். எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டென் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 36x ஸ்கொயர்டு மைனஸ் 58x ப்ளஸ் 35. இப்போது அவங்க கொடுக்கக்கூடிய சிக்ஸ்த் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட், அதாவது டிஸ்கிரிமினன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பை சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் அப்படின்னும் நம்ம அதை சொல்லலாம். இந்த ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் 1 மைனஸ் 10 36 மைனஸ் 58 35. இது சிக்ஸ்த் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸை டிவைட் பண்ண போகிறேன். சிக்ஸ்த் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இங்கே 1 இருக்குது. ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 இருக்கும். எக்ஸ் பவர் 6 இங்கே இருக்கிறது எக்ஸ் பவர் 4 இருக்குது, இது எக்ஸ் பவர் 6 அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸ் பவர் 6 வரணும் அப்படின்னா எக்ஸ் பவர் 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் பவர் 4 என்ன வரும், எக்ஸ் பவர் 6. 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 வந்துருமா, அப்போ இங்கே 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு மைனஸ் 10x மைனஸ் 10. அடுத்து 1 இன்ட்டு 36 36, 1 இன்ட்டு 58 58, 1 இன்ட்டு 35 35. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது அதனால் மைனஸ் போட்டுக்கிட்டோம், மைனஸாக இருக்குது ப்ளஸ் போட்டோம், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ் போட்டாச்சு, மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்குவோம். இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும், 0 ஆயிரும். இங்கே ப்ளஸ் 10 மைனஸ் 13, ஸோ அப்போ மைனஸ் 3. நெக்ஸ்ட் 62 மைனஸ் 36 ப்ளஸ் 26, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ இதனுடைய மைனஸ் 126, இங்கே ப்ளஸ் 58 பண்ணோம்னா மைனஸ் 68. அடுத்து 65 மைனஸ் 35 ப்ளஸ் 30, இந்த 127 as it is சேம் அப்படி டவுன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 3 இருக்குது. அப்போது இதோட எதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 3 வரும், இந்த மைனஸ் 3 மல்டிபிள் பண்ணால் வரும். அதனால தான் இந்த மைனஸ் 3ங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3, மைனஸ் 3 இன்ட்டு 10 ப்ளஸ் 10, மைனஸ் 3 இன்ட்டு 36 மைனஸ் 108, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 58 இன்ட்டு 3 174, 3 இன்ட்டு 35 மைனஸ் 105. ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 105 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதிலேருந்து சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே ப்ளஸ் போட்டுறோம், இங்கே ப்ளஸ் இருக்கிறனால மைனஸு, இங்கே மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ்ஸு, ப்ளஸ் மைனஸ் மைனஸு, ஸோ ப்ளஸ்ஸு. ஸோ இதை கேன்சல் ஆகிருமா. அப்போ 26 மைனஸ் 30 மைனஸ் 4, மைனஸ் 68 ப்ளஸ் 108 ப்ளஸ் 40, 30 மைனஸ் 174 மைனஸ் 144, 127 ப்ளஸ் 105 232 அண்டு மைனஸ் 140 டவுன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் 4 இருக்குது. அப்போ இந்த ஒன்றோட எதை மல்டிபிள் பண்ணாக்கா மைனஸ் 4 வரும், மைனஸ் 4 பண்ணால் தான் வரும். மைனஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் 4, 10 இன்ட்டு 4 40, 36 இன்ட்டு 4 மைனஸ் 144, மைனஸ் 58 மைனஸ் 4 ப்ளஸ் 232, 35 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 140. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கோசன்ட் இருக்குல்ல, அதுதான் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கும். அது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4 இஸ் அனதர் ஃபேக்டர் ஆஃப் த பாலினாமியல். அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய இன்னொரு ஃபேக்டர் தான் இது. இப்போ அந்த
குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். என்னது x² - 3x - 4 இஸ் ஈக்குவல் டு என்னது 0. மல்டிபிள் பண்ணால் -4 வரணும், ஆட் பண்ணாக்க -3 வரணும். பாசிபிள் என்னது 1 4s are 4, ஆனால் -4 வந்துருக்குது, அதனால் -4 இங்கே ப்ளஸ்ஸு, ஆட் பண்ணால் -3 வரணும். அப்போது நம்ம செலக்ட் பண்ணக்கூடியது -4 போடணும், +1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ பார்க்கும்போது 1 × 1 - 4 அப்படிங்கிறது -3. எஸ் கரெக்டாக இருக்குது, மிடில் டேர்ம் -3 இருந்துச்சு. மல்டிபிள் பண்ணால் -4 வரணும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 4 4, ஸோ -4. அப்போ இதில் வந்து என்ன சொல்லலாம், x - 4 × x + 1 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் என்ன வரும், +4 x ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடைக்கும். ஆல்ரெடி 4 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நமக்கு ஒரு 2 ரூட்ஸ் கிடச்சிருக்குது. ப்ளஸ் வி ஹாவ் 6 ரூட்ஸ். பார்த்தோமாலே இப்போ x - 4 ஈக்குவல் டு 0, ஸோ x ஈக்குவல் டு 4, x + 1 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு -1. ஸோ ஆல்ரெடி 2 + i பார்த்தோம். 2 - i அப்படிங்கிறது another one root அப்படின்னு பார்த்துக்கோம். 3 + √3 one of the root, 3 - √2 is also another one root. So finally we get 2 roots, x equal to -1 and x equal to 4. Right. Next, type 4. Roots in progression AP, GP and HP form. AP, GP and HP form. இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். Example 3.19. Example 3.19. Obtain the condition that the roots of x³ plus px² plus qx plus 8 is equal to 0 are in AP. Okay. அதாவது இதோட கண்டிஷன் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. If the roots are in AP சொல்லிட்டாங்க, அதனால் அந்த இந்த ரூட்ஸ் ஆர் a minus d a plus d அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு a minus ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு a minus d, ஏங்கிறத பீட்டான்னு எடுத்துக்குவோம், a plus dங்கிறத காமா அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னாக்கா மைனஸ் b by a, ஃபார்முலா படி -b by a. இங்கே ஏங்கிறது 1 இருக்குது, இங்கே பிக்கு பலன் இருக்குது -p அப்படின்னு இருக்குது. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னாக்கா ஆல்ஃபாங்கிறது a minus d, பீட்டா a, காமாங்கிறது a plus d. ஸோ அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா -t plus t கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 3 a's ஒன்லி பேலன்ஸ். ஸோ அப்போ a plus a plus a 3a, 3a ஈக்குவல் டு -p. அப்போ a ஈக்குவல் டு -p by 3. இது என்னது -b by 3. இந்த ஏங்கிறது தான் இந்த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன், அவங்க கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷனுடைய ரூட்ஸு. அப்போ கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் அப்படின்னாக்க அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்க கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து x³ ப்ளஸ் px² ப்ளஸ் qx ப்ளஸ் r. புட் a ஈக்குவல் டு -p by 3. ஸோ -p by 3 in the whole cube plus p of a -p by 3 in the whole square plus q of -p by 3 plus r equal to 0. ஸோ சிம்பிளி பண்ணோன்னா -p³ by 27 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஆல்ரெடி p இருக்குது, ஸோ அந்த pயோட p² மட்டும் பண்ணால் p³ by 9. ஹியர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் pq by 3 plus r equal to 0. இதுக்கு LCM 27. இதோட LCM என்னது 27 LCM எடுத்தோம்னாக்க -p³, இங்கே 9 இருக்குது, ஸோ 3 9s are 27, ஸோ அப்போ 3p³. இங்கே 3 how many times in 27? 9 times, ஸோ 9p³. இங்கே by 1 how many times in 27? 27 times. 27 into r, 27 r. The 27 going to right hand side is equal to 0. So 2p³ minus p³
ப்ளஸ் 3p cube 3p cubeலேருந்து 1p cube லெஸ் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் 2p cube 9 minus 9p cube then plus 27r is equal to 0. இப்போது இந்த 9p cube ரைட் சைடு கொண்டு போயிருங்க, இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா அப்போ 2p cube ப்ளஸ் 27r பேலன்ஸ் இருக்கும். இந்த மைனஸ் 9p cube இந்த சைடு வந்தாக்க ப்ளஸ் 9p cube. ஓகே, நெக்ஸ்ட் இது ஏபி ஃபார்ம். ஜிபி ஃபார்மில் ஒரு ப்ராப்ளம் இப்போ பார்த்துடலாம். Find the condition that the roots of ax cube plus bx squared plus cx plus d equal to 0 are in GP. Assume that a, b, c, d not equal to 0. But the roots b GP அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது ஜிபியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரூட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறது ஆல்ஃபா அப்படிங்கிறத ஸோ இங்கே அப்படி எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா பை ஆர், பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா காமா அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் பி பை ஏ, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பை எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் எடுப்போம். அப்போ மைனஸ் பி பை ஏ. இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் என்ன பண்ணலாம், இது சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னாக்கா அந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணால் என்ன வருது, ஆல்ஃபா பை ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. டேக் ஆல்ஃபா இஸ் ஏ காமன், ஸோ வி ஹாவ் 1 by r plus 1 plus r is equal to minus b by a. Next, sum of the product of the two roots taken at a time, alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to c by a. What is alpha? Alpha by r, beta alpha. Similar, அதை எடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். alpha by r equal to c by a. இப்போ இந்த லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாமே ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஃபார்மில் இருக்குது. டேக் ஆல்ஃபா ஸ்கொயர்டு காமன், தென் 1 by r plus 1 is equal to c by a. The product of the roots alpha into beta into gamma equal to minus d by a. Alpha is alpha by r, beta is alpha, gamma is alpha r. Here r cancels, so alpha into alpha cube equal to minus d by a. This is constant term by coefficient of x cube term. ஓகே, இப்போது செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். இங்கே செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஆஃப் அப்படின்னு இருக்குது, இங்கே ஆல்ஃபா ஆஃப் இருக்குது. இப்போ இதை செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு ஆல்ஃபா கேன்சல் ஆகிரும். அடுத்து 1 by r plus 1 plus r அதுவும் கேன்சல் ஆகிரும். இந்த ஏ கேன்சல் ஆகிரும். அப்போ மைனஸ் சி பை பி, ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி. இப்போ இந்த வேல்யூ எடுத்து இங்கே உள்ள ஆல்ஃபாவில் என்ன பண்ணுவோம், சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த ஆல்ஃபாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா மைனஸ் சி பை பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டி பை ஏங்கிறது இங்கே இருக்கும். இப்போது டிகிரி வந்து 3 இருக்குது, அதை கியூப் பண்ணும்போது இந்த மைனஸு அப்படியே தான் வரும். மைனஸ் சி கியூப் பை பி கியூப், இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரைட், இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ஏசி கியூப். இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, டி இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டர் பி கியூப் இருக்குது. அப்போ டி பி கியூப் which is the required conditions.
இதுதான் அதோடைய கண்டிஷன். இது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக இருக்கிறதுக்கு கண்டிஷன். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரூஃப் வந்து இப்போ பார்க்க போகிறோம். If the roots of x cube plus px square plus qx plus r equal to 0 are in HP. HPயில் இருந்துச்சுன்னா prove that 9pq r equal to 27r square plus 2p அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போது ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம்னாக்க அந்த கண்டிஷனை வந்து கேட்டாங்க. இப்போ அந்த கண்டிஷனே கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இருந்து 2r அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்துக்கிறோம். the roots are in HP. இந்த ரூட்ஸு b என்னது ஹச்பியில் இருக்குது. இந்த ரெசிப்ரோக்கல் ஆர் இன் ஏபி. ஏன்னா இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஏபி இஸ் கால்டு ஹச்பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த ரூட்ஸ் பி இன் ஹச்பி அப்படின்னாக்கா அதோட ரெசிப்ரோக்கல் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஏபியாக இருக்கும். அட் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் எது அவங்க கொடுத்தக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதனால் அதோட ரெசிப்ரோக்கல் வந்து எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் கியூப்பு பதிலாக எக்ஸ் ஈக்குவல் டு 1/x இருக்குது. அப்போ 1/x இந்த ஹோல் கியூப் ப்ளஸ் பி ஆஃப் 1/x இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் q ஆஃப் 1/x ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. Finally, we get the equation is 1/x cube plus p/x square plus q/x plus r equal to 0. The LCM x cube. So 1 plus px plus qx square plus rx cube is equal to என்ன வரும் 0 அப்படின்னு வரும். x cube cross பண்ணா 0 into x cube என்ன வரும் 0 ஆகும். The roots are in AP அப்படிங்கிறனால அந்த ரூட்ஸ் எப்படி இருப்போம், ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் டி அப்படின்னு எடுப்போம். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இங்கே மைனஸ் பி பை ஏ அப்படிங்கிறது இங்கே பிக்கு போல் என்ன இருக்குது, க்யூ இருக்குது, ஏக்கு போல் என்ன இருக்குது, ஆர். ஸோ அப்போ மைனஸ் க்யூ பை ஆர். வாட் இஸ் ஆல்ஃபா? ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா மைனஸ் டி. பீட்டா இஸ் ஆல்ஃபா. பீட்டா இஸ் என்னது இங்கே ஆல்ஃபா. அடுத்து காமா இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி. காமாங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் டி. அப்போ இதில் இந்த மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆயிரும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் க்யூ பை ஆர். 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் க்யூ பை ஆர். இதுலேருந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் க்யூ பை 3r அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இந்த 3 வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைட் ஆயிரும். மைனஸ் க்யூ பை என்னது 3r. இந்த ஆல்ஃபா இஸ் ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் ஈக்குவேஷன். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க அதோட ரெசிப்ரோக்கல் தான் ஏபின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏபியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதுவுமே கண்டிப்பாக இருக்கும் அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய ஒன் ஆஃப் த ரூட்டாக இருக்கும். அதனால் இந்த ஒன் ஆஃப் த ரூட்டாக இருக்கிறதுனால இந்த ரூட்டை என்ன பண்ணும், அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் satisfy பண்ணும். Now put alpha is equal to minus q by 3r. So அப்போ r of minus q by 3r the whole cube plus q of minus q square by 3r plus p of minus q by 3r plus 1 equal to 0. So the cube பண்ணும்போது minus q cube by 3 cube 27 என்ன வரும் 27r cube plus q into minus of minus plus ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும் plus q square by 9r squared minus into plus minus pq by 3r plus 1 equal to 0. ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு கிடைக்கிறது 27r square q cube by 27r square. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆறும் இந்த r cube கேன்சல் பண்ணால் r squared. இங்கே q cube by 9r squared minus p cube by 3r plus 1 equal to 0. The LCM of 27r squared 9r squared plus 3r is 27r squared. ஸோ LCM எடுக்கிறோம். அப்போது 27r squared அப்படின்னு நமக்கு இங்கே டினாமினேட்டர் கிடைக்கும்.
9 r square. 9 how many times in 27? 3 times. So 3q cube. There are 3 how many times in 27? 9 times. So minus 9 pqr by 1. 1 how many times in 27 r squared? 27 r squared terms. So 27 r squared. The 27 r square going to right hand side, 0 into 27 r square is equal to 0. So minus q cube minus 9 pqr plus 27 r squared. இந்த 3q cube ல இருந்து minus 1 cube பண்ணோம்னாக்க plus 2q cube. ஸோ இப்போ இந்த 9 minus 9 pqr ரைட் ஹேண்ட் சைடு போச்சு அப்படின்னாக்க இது ரைட் ஹேண்ட் சைடில் போனாக்க என்ன ஆகும்? ப்ளஸ் 9 pqr is equal to 2q cube plus 27 r squared. This is a required conditions. Okay, thank you students.